2024 கோடை விடுமுறைக்கு கிரீஸ் நாட்டுக்கு போயிருந்த பொழுது அதென்ஸ் நகரை நடந்தே சுற்றி பார்த்து கொண்டு இருந்தோம். உண்மையிலேயே ஒரு ஊருக்கு சென்றோம் என்று சொன்னால் அந்த கேபிட்டலை நடந்து சுற்றி பார்க்குறது மிக அழகு. காரில் சுற்றி பார்க்குறத விட, வாகனங்களில் சுற்றி பார்க்குறத விட, நடந்து ஒவ்வொரு தெருக்களும் போகைக்க அந்த நாட்டுடைய நாகரிகங்களை அறியக்கூடியதாக இருக்கும். அப்படி அதென்ஸை சுற்றி பார்த்து கொண்டு வரும் பொழுது ஒரு வயதான ஐயா தெருவோரத்தில் இருந்து படங்களை வரைஞ்சு கொண்டு இருந்தார். பெரிய கட்டணம் உண்டும் அந்த படம் வரைகிறதுக்கு அவர் கேட்கல. அவர் கேட்டது 10 யூரோ தான். அதுவும் அந்த 10 யூரோன்றது அவர் எழுதியே ஃபிக்ஸ்டாக வச்சுருந்தார். ஒருவர் பார்த்து விலையை மதித்து கொள்ளாமல் படம் வரைவதற்கு 10 யூரோன்னு சொல்லி. சரி, ஒரு வயதான ஐயா படம் வரைகிறார். அது கிரீஸ் நாட்டில். நாங்கள் அவரிடம் படம் வரைந்தால் அவருக்கு அந்த பணத்தொகை கிடைக்கும், அதோட ஒரு ஞாபகார்த்தமும் எங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி போட்டு யாரை வரையலாம் என்று நினச்சிட்டு, சரி எங்களை விட்ட எப்போவுமே நாங்கள் கடைக்குட்டியை தான் எல்லாத்துக்கும் விடுறது. அப்போ எங்களுடைய கடைக்குட்டியான லவனை படம் வரைய இருத்தியாச்சு. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் லவன் அதில் இருக்க வேண்டியதாக ஆயிட்டுது. நான் நினைச்சேன் அவர் லவனை முழுமையாக அப்படியே நேரடியாகவே வரைய போகிறாருன்னு சொல்லி. ஆனால் அவர் வரைஞ்சது ஒரு கொமிக் என்ற ஒரு வடிவமான ஒரு ஓவியம்தான். ஆனாலும் அது அழகாகத்தான் இருந்தது. அந்த ஓவியத்தை வரையும் பொழுது நான் என்ன ரசித்தேன் என்று சொன்னால், அவர் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வரைஞ்சு கொண்டு வரும் பொழுது தானே தனக்குள்ளே சிரித்து கொண்டார். அதாவது அந்த கற்பனையை வளர்த்து கொண்டு தானே அதை ரசித்து கொண்டு, தன்னுடைய கலையை தானே ரசித்து கொண்டு அதை சிரிச்சே வரைஞ்சு கொண்டிருந்தார். லவன் பாவம் அப்படியே சத்தம் போடாமல் இருக்கணும், இங்கால பார்த்து கொண்டிருன்னு சொன்னால் அவர் அப்படியே அங்கால பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் லவனை அப்படியே முழுமையாக வரையாட்டிலும் லவன் என்ற ஒரு வடிவத்தை அவர் கொண்டு வந்திருந்தது அழகாக இருந்தது. அதற்கு பிறகு லவன் அப்பாவையும் நான் வரைகிறேன்னு சொல்லி போட்டு அவரையும் பக்கத்தில் இருக்க சொல்லி போட்டு லவன் அப்பாவை பார்த்து படம் வரைகிற மாதிரி லவனுடைய கையில் படம் வரைகிறதுக்கான தூரிகைகள் எல்லாம் இருக்கப்பட்டு லவன் தன்னுடைய அப்பாவை வரைஞ்சிட்டு, அப்பா எனக்கு உன்னை பிடிக்கும் என்று சொல்லி எழுதி ஒரு வடிவமாக கொடுத்துருந்தார். மிக அழகாக இருந்தது. ஒரு முதியவர் தன்னுடைய முதுமையையும் கணக்கில் எடுக்காமல் உழைச்சி வாழணும் என்ற எண்ணத்தில் ஐரோப்பா நாட்டில் ஐரோப்பிய அரசாங்கங்கள் இந்த வசதிகளை செய்து கொடுத்துருக்குது. முதியவர்களுக்கான பென்ஷனோ ஊதியங்களோ ஏதோ ஒன்று கொடுத்து கொண்டு இருந்தாலும், ஆனால் தன்னுடைய கலையையும் விடாமல் தன்னுடைய ஆசைகளையும் நிறைவேற்றி கொண்டு, அதாவது ஓவியம் வரைகிற ஒரு விருப்பத்தை அவர் நிறைவேற்றி கொண்டு அதன் வழியாக உழைக்கிற ஒரு எண்ணப்பாடு இருந்து கொண்டும், ஆனால் டூரிஸ்ட்டுகள் போகிற இடம், சுற்றுலா பயணிகள் குவிந்து கொண்டிருக்கிற ஒரு இடம்தான் அதென்ஸ். கோடை விடுமுறை என்று சொன்னால் அந்த இடத்துல எக்கச்சக்கமான சுற்றுலா பயணிகள் இறங்கிவினோம். ஆனால் கட்டணம் என்பது மிக குறைவாகத்தான் எடுத்துக்கொண்டார். 10 யூரோ தான் எடுத்துக்கொண்டது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பாரிஸில் இப்படியான விடயங்கள் செய்கிறதுக்கு இருக்கணும், ஆனால் 10க்கு மேலே தான் எடுப்பினவன் நினைக்கிறேன். இங்கேயும் பெரிய அதிகமாக எடுப்பதில்லை. 15-20 யூரோக்குள்ள கட்டணங்கள் எடுப்பினோம். இப்படி அழகான ஓவியங்கள் வரைகிற நிறைய பேர் பாரிஸ்லையும் செந்நதி ஓரங்கள்லையும் இருப்பினோம். பாரிஸில் இருக்கிற ஈஃபில் டவர், ஷத்லே அந்த இடங்கள்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த செந்நதி ஓரங்களில் இப்படியான ஓவியர்கள் நிறைய பேர் தூரிகைகளை வைத்துக்கொண்டு வாடிக்கையாளர்களுக்காக காத்து கொண்டு இருப்பினோம். நிறைய வெளிநாட்டிலேருந்து வாரவர்கள் பாரிஸையும் சுற்றி பார்க்கும் பொழுது உங்களுடைய நாட்டில் ஈஃபில் டவரை தவிர என்ன இருக்குது என்ற ஒரு கேள்வியை கேட்கணும். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், பாரிஸ் என்றது மிக அழகான ஒரு நகரம். உலகத்திலே அழகும் நாகரிகமும் நிறைஞ்ச நகரம்தான் பாரிஸ். ஆனால் வருபவர்கள் எல்லோரும் வாகனத்திலேயே பாரிஸை சுற்றி பார்க்கணும் என்று எண்ணி ஈஃபில் டவரை மட்டுமே நின்று அதில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறதால தான் பாரிஸினுடைய அழகை அவர்களால் ரசித்து பார்க்க முடியவில்லை. பாரிஸ் நகரை பகலில் ஒரு முறையும் இரவில் ஒரு முறையும் நடந்து சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளவு அழகாக இருக்கும். விளக்கு வெளிச்சத்தில் ஒரு அழகும் சூரிய ஒளியில் இன்னொரு அழகுமாக பாரிஸ் நகரம் இருக்கும். பாரிஸ் நகரில் இருக்கிற செந்நதி ஓரங்களில் நடந்து போனோம்னு சொன்னால் பழைய புத்தகங்கள் விற்கிற இடம், பழைய பொருட்கள் விற்கிற இடம், இப்படியான ஓவியங்கள் வரைந்து கொடுக்கும் ஓவியர்கள் என்று சொல்லி அந்த பாரிஸ் நகரினுடைய இயற்கை எழிலோடையும் செயற்கை எழிலோடையும் இணைந்து இப்படியான கலைஞர்களும் கூட பாரிஸ் நகரை அழகுபடுத்தி கொண்டிருக்கிறோம். ஓவியர்களையும் தாண்டி நடன கலைஞர்கள், பாடகர்கள் என்று சொல்லி கூட செந்நதி அந்த பகுதிகளில் அல்லது பாரிஸினுடைய பல இடங்களில், அதாவது பாரிஸினுடைய முக்கியமான இடங்களில் இப்படியான கலைஞர்கள் தங்களுடைய கலைகளை மக்களுக்கு வெளிப்படுத்தி பணத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு விடயமும் இருக்குது. பணம் என்றதை விட மகிழ்வான ஒரு இடமாகத்தான் அமைந்திருக்கும். ஏனென்று சொன்னால் பாரிஸை நாங்கள் சுற்றி வரைக்க அந்த கலைஞர்களுடைய இசை, நடனம், ஓவியங்களை பார்த்து மகிழ்ந்து கொண்டு வரைக்க எங்களுக்கு அந்த சுற்றி பார்க்குற
களைப்பு இல்லாமல் எங்களுக்கு ஒரு உற்சாகம் தரும் ஒரு விடயமாகத்தான் இதெல்லாம் இருக்கும். அடுத்த முறை நீங்கள் ஏதாவது ஒரு ஊருக்கு போவீங்களான்னு சொன்னால் அந்த இடத்தை நீங்கள் நடந்தே சுற்றி பாருங்கோ. அப்போத்தான் அந்த ஊரினுடையதோ அல்லது நகரத்தினுடைய பண்பாடுகளும் கலாச்சாரங்களும் கலைகளும் உங்களால் அறியக்கூடியதாக இருக்கும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியா அளவன். நன்றி, வணக்கம்.